மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அனுர அரசாங்கத்தின் மற்றுமொரு புதிய திட்டம். ரணிலை ஓரங்கட்டுவதில் முனைப்பு காட்டும் சஜித். முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் பின்வாங்குகிறதா அனுர தரப்பு? அனுரகுமாரவை பாராட்டும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர். விஜித ஹேரத்தின் கூற்றுக்கு ரணில் தரப்பு கடும் எதிர்ப்பு. கஞ்சன உள்ளிட்ட 3 இளம் அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானம். பொது தேர்தலில் இறுதி தீர்மானத்தை எட்டாத நிலையில் மகிந்த கட்சி. வங்குரோத்தில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ரணிலை மக்கள் பொருட்படுத்தவில்லை. வஜ்ர ஆதங்கம். நாட்டில் விவசாயத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பல புதிய திட்டங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய ரப்பர் உற்பத்தியை 60% அதிகரிக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதற்கு தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் உரமானியம் வழங்குவதில் சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் MPNM விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாய அமைச்சுக்கு விஜயம் செய்து அனைத்து அதிகாரிகளுடனும் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலை நடத்திய பின்னரே MPNM விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய அரசாங்கம் விவசாயம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பல மாற்றங்களை செய்து வருகின்றது. இலங்கையின் விவசாயம் செய்வதற்கான இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் அதன் மூலம் நாட்டுக்கான வருமானத்தை ஈட்டும் பணியில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலுடன் இந்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாச தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டிணைந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே நியமிக்கப்பட வேண்டும் என்று சஜித் தரப்பில் இருந்து கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ரஞ்சித் மத்மபண்டார மற்றும் ஹபீர் ஹாஷிம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ருவன் விஜயவர்தன மற்றும் தலதா அத்துக்கொரல ஆகியோர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் ரணில் தரப்புடன் கூட்டணியாமல் தனித்து போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என்பதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வதிலும் ஆர்வம் கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பு பின்வாங்குவதாக இலங்கை அரசியலில் தற்போது சலசலப்புகள் மேலோங்கியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் பரப்புரை மேடைகளிலும் ஊடகங்கள் முன்பாகவும் அவர் வழங்கிய வாக்குறுதிகளின் நடைமுறையானது மந்த நிலை கொண்டுள்ளதான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பில் இருந்தும் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் அண்மை காலங்களில் வெளிவர ஆரம்பித்துள்ளன. இதற்கு ஏற்றாற்போல் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் அரசியல் கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவும் குற்றங்களை அம்பலப்படுத்துமாறு அனுர தரப்புக்கு சவால் ஒன்றையும் விடுத்திருந்தார். இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டே அரசியல் ஆய்வாளர்களினால் மேற்படி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை எதிர்த்தரப்பினரும் சமூக ஆர்வலர்களும் வெளிப்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் லால் கந்தா முன்வைத்த சில கருத்துக்கள் மேலும் அரசியல் அரங்கங்களில் கேள்விகளை வெளிப்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்து சென்றமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இது மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு வெள்ளவீதியிலுள்ள தேர்தல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே லான்சா இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் எரிவாயு கொள்கலன் சின்னத்தில் பலமான வேட்பாளர்களை களமிறக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தாம் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்த நிமல் லான்சா சக்தி வாய்ந்த மற்றும் பயனுள்ள எதிர்க்கட்சியை உருவாக்க தங்களுக்கு உதவுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாகவும் வலியுறுத்தியுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் முன்வைத்த கூற்றை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது. மத்திய வங்கியின் திரைசேரி பிணைமுறை மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத், முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக குற்றம் சுமத்தியிருந்தார். எவ்வாறாயினும் இந்த கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க மறுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறியுள்ளதாவது: சர்ச்சைக்குரிய பிணைமுறை மோசடி சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விக்ரமசிங்க ஒருபோதும் ஜனாதிபதியின் தடையின்மையை சலுகையை கோரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும், அத்துடன் உண்மையில் அத்தகைய கோரிக்கையை அவர் ஒருபோது முன்வைக்கவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக கூட குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூற்று வேண்டுமென்றே ஊடகங்கள் உட்பட முழு பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துகின்றது என்று அவர் கூறியுள்ளார். எனவே பொறுப்புள்ள அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிந்தோ தெரியாமலோ பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமற்றது எனவும் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர்களான பிரேமித்த பண்டார தென்னகோன் மற்றும் ஹேசா விதானகே ஆகியோரும் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்துள்ளனர். இந்த 3 அமைச்சர்களுக்கும் நெருக்கமான தரப்புகள் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளன. தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தொடர்ந்தும் செயற்பட்டு அரசியலில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த மூவரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மூவரும் கடந்த 2019ஆம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடும் மாவட்டங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் பொது தேர்தலில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களுடன் இணைந்து தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தான் குருநாகலில் போட்டியிட உள்ளதாக விளம்பரப்படுத்துவது வெறுமனே அரசியல் ஆதாயம் தேடும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகும் என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். வங்குரோத்து அடைந்து நாட்டை கடந்த 2 வருடங்களில் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் பொருட்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிர அபேவர்த்தன கவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த 2 வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார். எதிரணிகள் பொய்யான பரப்புரைகளினால் ரணில் இம்முறை தோற்கடிக்கப்பட்டார். மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட சிபிடி சில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படும் CWW கெனகரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அநாகரிக தர்மபாலவை கூட வெளியேற்றி இவர்கள் 2 ஆண்டுகளில் நாட்டை கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவை புறக்கணித்தார்கள் என்றார்.